தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வருக, படைத்திடும் தூய ஆவியரே, மக்கள் இதயங்களில் இறங்கிடுவீரே. நிரப்புக அருள் கொடைகளினால் நீரே படைத்த இதயங்களில். ஆறுதல் அளிப்பவர் என்பவரே, உன்னத இறைவனின் இனிய கொடையே, உயிருள்ள ஊற்றே, அன்பு சுடரே, ஆழ்ந்த ஆன்மீக அருள் பொழிவே, தகை கொடை ஏழுக்குரியவரே, தந்தை வலக்கர திருவிரலே, தந்தை தந்த உறுதிமொழியே, எந்த நாவை இயக்கிடுவீரே. ஐம்புலன்களுக்கொளி மூட்டிடுவீரே, அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவீரே. தெம்பில்லா உடல் கழிவில்லாத சீர்மிகு வலிமையை வழங்கிடுவீரே. எதிரியை தொலைவில் விரட்டிடுவீரே. உண்மை அமைதியை பொழிந்திடுவீரே. வரும் தீமைகள் அனைத்தும் அகன்றிடும் வழிநடத்தும் தலைவராய் திகழ்வீரே. தந்தையே, உம் வழி தெரிந்திடுவோம். மைந்தன் இயேசுவை அறிந்திடுவோம். இருவரி நின்று வரும் ஆவியரே, இறுதி வரை உம்மை போற்றிடுவோமே. ஆமென். முன்மொழி 1. நான் உங்களோடு பேசிய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். அல்லேலூயா.
முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளை நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் உங்களோடு பேசிய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவரே, உம் தூய மலை மேல் கோவிலையும் பலிபீடத்தையும் எழுப்பியுள்ளீர். அல்லேலூயா. வருவாய், வரவே தருவாய். இறைவா வருவாய்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் தூய மலை மேல் கோவிலையும் பலிபீடத்தையும் எழுப்பியுள்ளீர். அல்லேலூயா. முன்மொழி 3. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அல்லேலூயா. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அல்லேலூயா. அருள்வாக்கு. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை சொற்றொடர் 7 முதல் 9 வரை. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதுமில்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. செக்கேரியாவின் பாடல். முன்மொழி. இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும்
நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். தூய ஆவியாரால் வலுப்பெற்ற நாம் திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவருக்கு மாட்சியளிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம் ஆவியாரால் எங்களை புனிதப்படுத்தியருளும். எங்கள் மனதிலும் உள்ளத்திலும் உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். நாங்கள் மனிதர் முன்னிலையில் உம்மை அரசர் என்றும் ஆண்டவர் என்றும் பறைசாற்றுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம் ஆவியாரால் எங்களை புனிதப்படுத்தியருளும். உண்மையான அன்பை எமக்கு தந்தருளும். நாங்கள் ஒருவர் ஒருவரை மதித்து உண்மையான பாசத்துடன் வாழ்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம் ஆவியாரால் எங்களை புனிதப்படுத்தியருளும். உமது வாழ்வளிக்கும் அருளினால் இறை மக்களின் உள்ளங்களை புதுப்பித்தருளும். தூய ஆவியாரின் கொடைகளுக்கு மனமகிழ்வுடன் மறுமொழி கூற அவர்களை தூண்டியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உம் ஆவியாரால் எங்களை புனிதப்படுத்தியருளும். சீரழிந்த எமது வாழ்வை செம்மையாக்கு உமது ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு அளித்தருளும். தேய்வுறும் எங்கள் வாழ்வை அவர் வளர செய்வாராக. ஆண்டவராகிய இயேசுவே, உம் ஆவியாரால் எங்களை புனிதப்படுத்தியருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, கிறிஸ்து உயிர்ப்பு விழாவில் நாங்கள் கொண்டாடிய மறைபொருளை எங்கள் வாழ்விலும் நடத்தையிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.